Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து lookup case sensitive கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த case sensitive கான்செப்ட் வந்து index and match வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி வொர்க் அவுட் பண்றது, VLOOKUPல வந்து exact யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த case sensitive கான்செப்ட் வந்து நம்ம வொர்க் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினாக்க VLOOKUP யூஸ் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் lookup னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த lookup ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இப்போ இந்த கேஸ் சென்சிட்டிவ் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கான்செப்ட் வந்து எதெல்லாம் நம்ம கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்றோம் அப்படினாக்க நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவா இருந்தாலும் சரி இல்ல நியூமரிக் வேல்யூ எக்ஸாக்ட்டா நமக்கு மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு ப்ராப்பரா வராது. இப்போ வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ வந்து ரகுன்ற நேம் இருக்கு. பட் அது வந்து எப்படின்னாக்க எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு, ரிமைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அகைன் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா எனக்கு மேட்ச் ஆகல. செகண்ட் இருக்கிற நேம் பாத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த லோயர் கேஸ்ல இருக்கிற அந்த லுக்அப் வேல்யூக்கு இருக்கிற ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூவை எனக்கு வந்து ஒன் பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து ரெட்ரீவ் பண்ணணும். அதே மாதிரி அந்த அப்பர் கேஸ்ல இருக்கிற அந்த வேல்யூக்கான ரிலவெண்ட் சேல்ஸ் வேல்யூ எனக்கு எடுத்து வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். கேஸ் சென்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்டா நமக்கு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ மேட்ச் ஆனா நமக்கு ரிசல்ட் வந்து கெட் பண்ணிட்டு வரும். இல்லைனாக்கா நமக்கு ரிசல்ட் வந்து அங்க ஷோ பண்ணாது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இந்த ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கிற இந்த ஆக்சுவல் சேல்ஸ் தான் நம்ம இங்க வந்து எடுத்துட்டு வர போறோம். இங்க வந்து பி காலமுக்கும் சி காலமுக்கும். ஓகேங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், இப்போ வந்து இது ஆல்ரெடி இருக்கிற இந்த வேல்யூ வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இங்க இந்த காலம்ல வந்து VLOOKUP யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு VLOOKUP, என்னோட லுக்அப் வேல்யூ வந்து இந்த நேமை நான் அசைன் பண்ணிக்கிறேன். கமா என்னோட டேபிள் அரே வந்து இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு சேல்ஸ் வேல்யூ செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட் மேட்ச் வந்து 0 அசைன் பண்ணிக்கிறேன். என்டர் பண்றேன். இப்போ ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஃபார்முலா டிராக் டவுன் பண்றேன். எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. ரகுன்றது இங்க வந்து 2 பிளேஸ்ல இருக்கு. எனக்கு சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு 167. இங்க வந்து பாத்தீங்கன்னா 167 41ன்னு இருக்கு. பட் எனக்கு செகண்ட் இருக்கிற அந்த நேம் வந்து எனக்கு கன்சிடர் பண்ணாது. எனக்கு இது வந்து சேம் நேமா கன்சிடர் பண்ணி எனக்கு டூப்ளிகேட் வேல்யூவா எனக்கு கன்சிடர் பண்ணிக்குது. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. செகண்ட் இருக்கிற 41 வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா ரகுக்கு வந்து எனக்கு 167 ரெண்டுமே வந்து சேமா டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணிக்குது. ராஜேஷ்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா 55 சொல்லிட்டு நமக்கு இங்க டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணி நமக்கு சிங்கிள் ரிசல்ட்டை ஷோ பண்ணுது. பட் இங்க ராஜேஷ்ன்ற நேமுக்கு பாத்தீங்கன்னா 55 இங்க வந்து பாத்தீங்கன்னா 131 இருக்கு. இப்போ வந்து இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரகு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரகு. ஓகேங்களா? இப்ப இதை ஈக்குவல் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, ரகு. ஓகேங்களா? இப்ப நான் ஈக்குவல் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நேமையும் ஈக்குவல் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வருது. பிகாஸ் நமக்கு வந்து அதுல அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாது. ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு இங்க ரிசல்ட் வருது. இப்ப இதுவே நான் வந்து இந்த இடத்துல அதே நேம் வந்து நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். கேப்ஸ்ல இருக்கு. இதுவே நான் ஈக்குவல் டு எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்றேன். கமா செகண்ட் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகே பண்றேன். எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இதுவே இந்த இடத்துல நான் வந்து அப்பர் கேஸ்ல ஃபர்ஸ்ட் இது நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிசல்ட் த்ரோ பண்ணுது. ஸோ நம்ம ஈக்குவல் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம நார்மலா எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்றது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாமே மேட்ச் ஆனா மட்டும் நமக்கு ரிசல்ட் அங்க த்ரோ பண்ணும். அதர்வைஸ் வந்து நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா இருந்தா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நம்ம வந்து நார்மல் லுக்அப் ஃபங்க்ஷன்ல வந்து இந்த
எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் தான் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ VLOOKUPல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத இங்க பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் lookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து டாப்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்துக்கலாம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்றேன். இதுல வந்து text 1 இருக்கு இல்லீங்களா, text 1ன்றது வந்து இந்த A4ல இருக்கிற இந்த நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா அகைன் வந்து text 2 வந்து நான் என்ன பண்றேன், இந்த நேம் இருக்கு இல்லீங்களா, செகண்ட் டேபிள்ல இருக்கு இந்த நேம், நான் என்டையர் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. பிகாஸ் எனக்கு இங்க இருக்கிற ரகு, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் ரகு வந்து எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்றேன். இந்த ஃபார்முலா அப்படியே செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு F9 ஃபங்க்ஷன் கீழே F9 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மேட்ச் ஆகுதோ அங்க ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். அனதர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. பிகாஸ் இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற நேம் வந்து எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. சோ நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ரிமைன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஒன் மோர் ஃபங்க்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். லுக்அப் கான்செப்டை உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ எக்ஸாக்ட் இருக்கு இல்லீங்களா, எக்ஸாக்ட்ல வந்து நான் நார்மல் லுக்அப் யூஸ் பண்றேன். இங்க வந்து VLOOKUPஓ நீங்க வந்து மத்த எந்த இதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லுக்அப்னு டைப் பண்ணுங்க. லுக்அப் ஃபங்க்ஷன் வந்துரும். இங்க வந்து லுக்அப் வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். 1ன்னா உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் சிஸ்டம். உங்களுக்கு 0னா ஃபால்ஸ், 1ன்னா ட்ரூ. சோ லுக்அப் வேல்யூ ட்ரூன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். இங்க நீங்க 1க்கு பதிலா ட்ரூன்னு கூட சொல்லிட்டு நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு கூட நீங்க அசைன் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். கமா என்னோட லுக்அப் வெக்டார்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இங்க வந்து நான் என்ன பண்றேன், 1 டிவைடட் பை இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் இருக்கீங்களா, இது நமக்கு இங்க இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், கமா இங்க வந்து ரிசல்ட் வெக்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப்ஷனல் தான், இது நம்ம வந்து இப்ப கொடுக்க தேவையில்ல. இங்க வந்து நான் லுக்அப் வேல்யூ அரே இருக்கு இல்லீங்களா, அரே வந்து நான் இங்க செகண்ட் டேபிள் இருக்கிற ஆக்சுவல் சேல்ஸ் இருக்கு இல்லீங்களா, இது என்டையர் சேல்ஸ் வேல்யூ நான் ரேஞ்சா அசைன் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ வந்து உள்ள நம்ம அரேவா வேல்யூ வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். நார்மல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்போ ட்ராக் டவுன் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ரிசல்ட் ஷோ பண்ணிருக்கோம். இப்ப லோயர் கேஸ்ல இருக்க ரகுக்கு பாத்தீங்கன்னா இங்க 41. சோ நமக்கு அதே 41 டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ராஜேஷ்க்கு இங்க பாத்தீங்கன்னா 55 131 55 131. அந்த லோயர் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாம் நமக்கு கரெக்டா எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணி நமக்கு இந்த லுக்அப் கான்செப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாட்டம்ல போயிட்டு இங்க சிவாஜின்ற நேமுக்கு பாத்தீங்கன்னா 151 206. சேம் லைக் இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 151 206 ப்ராப்பரா நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணிருக்கு. இந்த கேஸ் சென்சிட்டிவ் கான்செப்ட் வந்து நம்ம நிறைய கிரைட்டீரியா வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.